அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் எப்போவுமே இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு இதில் அடிக்கடி பாதிப்படைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக இந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்குலாம் யார் அதிகமாக சந்திச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னாதிபதியோட உங்கள் லக்னத்துக்கு 6வது அல்லது 8வது அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகம் தொடர்பு இருந்ததுன்னா சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதில் 6வது அதிபதி தொடர்பு இருந்தது அப்படின்னா அது சால்வ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை டெம்பரவரியான ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். 8ஆம் அதிபதியோட தொடர்பு இருந்தது அப்படின்னா நீண்ட நாள் அந்த கேஸ் இழுத்தடிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 6 அல்லது 8ஆம் வீட்டினுடைய அந்த அதிபதி கிரகத்தினுடைய தசா புத்திகள் நடந்துட்டு இருக்கும் போதோ, இல்லை அந்த 6, 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும் போதோ, இல்லை அந்த 6, 8ஆம் அதிபதிகள் எந்த கிரகத்தோட தொடர்பில் இருக்காங்களோ அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும் போதோ உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்ட் கேஸுகள் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கலாம். இதுக்கு வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமானை வழிபடலாம். அதே மாதிரி சிலருடைய ஜாதகத்தில் சூரியன் சாதகமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா சூரியனுக்காக சிவபெருமானுடைய வழிபாடை மேற்கொள்ளலாம். உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தணும் அப்படின்றதுனால காளியினுடைய வழிபாடை மேற்கொள்ளிங்க அப்படின்னா இந்த கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். அந்த பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற அந்த உக்கிரமான தெய்வத்தை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எதிரிகள் பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் கோர்ட் கேஸ் அலைகிறவங்களுக்காக வணங்க வேண்டிய சில வழிபாடுகள். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே சொல்லிடுவார் உங்களுக்கு எந்த கிரகத்தினால இந்த மாதிரியான கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இழுத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி. சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த பூர்வீக சொத்து அதை மீட்டுறதுல அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா, அவங்க லக்னத்திலேருந்து அந்த 9ஆம் வீட்டினுடைய அதிபதி ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார்ல, அந்த 9ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் ஏதாவது ஒரு கிரகத்தினால பாதிப்படைஞ்சிருக்கும். ஸோ அந்த கிரகத்துக்கு தேவையான பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போது பூர்வீக சொத்துக்களுக்காக நீங்கள் கோர்ட்டில் போட்ட அந்த கேஸ்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். நன்றி.